அழகு ஜேம்ஸ் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் சோத்திரம் அழகாக வைத்திருக்கிறார்கள். இந்த பெயருக்கும் பட்டத்திற்கும் நான் சொந்தக்காரன் அல்ல. இந்த பெயருக்கும் பதவிக்கும் நான் உகந்தவன் தகுதியானவன் அல்ல. ஆனால் என்னை தகுதிப்படுத்தினவர் இயேசு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தாலே சோத்திரம் ஒதுக்கப்பட்டேன், உலகத்தாலே தள்ளப்பட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம் இந்த வார்த்தை யாருக்கும் அல்ல, உங்களுக்கு தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம் பல பாவங்களை செய்தேன். வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி அழகாய் வேதம் சொல்கிறது, எச்சரிக்கிறது. பாவத்தை குறித்து அதிகமா எச்சரிக்கிறது. எதையெல்லாம் வேதம் செய்யக்கூடாது என்று சொல்லியதோ அதையெல்லாம் கைவந்த கலையா நான் செய்தேன். அந்த பாவத்தை எல்லாம் கைவந்த கலையா செய்தேன். வேதம் அழகாய் சொன்னது, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் உச்சியில அப்படி கொண்டிருந்தேன். எனக்கு தெரியல. எங்க அம்மா என்னுடைய தாயார் தகப்பனா ரொம்ப அழகா என்னை பெற்று வளர்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நான் எனக்கு முன்னாடியே ஒரு பையன் பிறந்து இறந்துட்டான். நான் என் வயிற்றுல 7 மாதம் என் தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது சோத்திரம் தகப்பனார் என்னையும் தாயாரை விட்டு தனியா பிரிந்து போய்விட்டார். அவர் தனிமா சோத்திரம் சமீபத்துல தான் 5 வருஷம் ஆவது இறந்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் தகப்பனை நான் பிறந்து 14 வயது எனக்கு ஆன பிறகுதான் யாரோ ஒருவர் கை நீட்டி சொன்னாங்க, இவர் தான் உங்க தகப்பன் சொல்லி. என் தகப்பனை பார்க்க அன்பாய் போவேன். என் தகப்பனை தகாத வார்த்தையில திட்டுவார். என் தாய் மீது உள்ள கோபத்துல, எங்க அம்மா மேல உள்ள கோபத்துல என் தகப்பனை தகாத வார்த்தையில திட்டுவா. சரி, அப்பாவை பார்த்து அம்மாட்ட வந்து சொன்னா, ஏன்டா அப்பாவை பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க தகாத வார்த்தையில திட்டுவாங்க. எங்க அம்மாவுக்கு சூது பழக்கம் இருந்தது, குடி பழக்கம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். எனக்கு அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளை, 14 வயதுல நான் தகப்பனை அறிந்தேன். அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளை, ஒரு பக்கம் தாயுடைய அன்பு கிடைக்கல, ஒரு பக்கம் தகப்பனுடைய அன்பு கிடைக்கல. இந்த உலகத்துல